இங்கே ஒரு துணியை விரிச்சு அது மேலே அவங்ககிட்ட இருந்த ஒரு காயினை நடுவில் வச்சு அது மேலே ஒரு மெட்டல் கப்பை வச்சு அந்த கர்ச்சீஃப் அப்படியே இழுக்கிறான். அது மேலே இருந்த காயின் அப்படியே கீழே விழுந்துருது. இது அவனோட ஆப்பனன்ட் பார்த்துட்டு அந்த காயினை எடுத்துட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் என்னடா இது எறும்பு மாடு மாதிரி இருக்கு. உண்மை என்னவென்றால் இது ஒரு கேம். காயினை கீழே விட்டவனோட டிராவா ஆப்பனன்ட் வந்து திறக்க வருவான். ஆனால் இவன் திறக்க விட மாட்டான். அவனோட கையை காட்டுறான். அவன் கையில ஒரு டாட்டு வந்து அந்த இடம் அப்படியே ஷேக் ஆகுது. அந்த இடமே அப்படியே கூலிங்கா மாறிடுது. தலைவனுக்கு சும்மாவே ஜரம். அடுத்துதான் அந்த பசுமாடிச்சு இது எருமை மாடு சூப்பர் மார்க்கெட்டை காமிக்குது. இவனுங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. சூப்பர் மார்க்கெட்ல என்னெல்லாம் வாங்குவாங்களோ அதெல்லாம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்ப நம்ம பையன் ஏதோ கரெக்டா சொல்லியிருப்பான் போல அவனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவனும் கரெக்டா சொல்லியிருப்பான் போல அவனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அடுத்ததான் மறுபடியும் அந்த துணியை எடுத்து விரிக்கிறான். இவனும் சிரிச்சுக்கிட்டே இவனுக்கு வேற வேலையே இல்லடான்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அவனோட டிரா ஓபன் பண்ணி பாக்குறான். அப்புறம் அந்த கர்ச்சீஃப்குள்ள என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சிடறான். இவனுக்கு ஏதோ சரியா படல. அதுக்குள்ள அந்த எருமை மாடு அவனுக்கு இன்னொரு பாயிண்டையும் கொடுத்துருது. அவன் ஏதோ சீட்டிங் பண்றான்னு இவன் சொல்ல அந்த எருமை மாடும் அதெல்லாம் கேட்காம அடுத்த கேமுக்கு போயிடுது. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து சுத்தி 2000 கிலோமீட்டர் வரைக்கும் சவுண்ட் கேட்க வைக்கணும். இவனும் உடனே லேப்டாப்ல இருக்க சவுண்டையும் பவரையும் பார்த்து சவுண்ட் கேட்கணும்னா பவர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பாக்குள்ள நிறைய பேப்பர் போட்டு கடைசியா அந்த கர்ச்சீஃபையும் பத்த வச்சு அதுக்குள்ள போட்டுறான். அந்த எருமை மாடு சொன்ன மாதிரி சுத்தி 2000 கிலோமீட்டருக்கு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருது மேல இருக்க சென்சார் வழியா. இப்ப அவனுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த டப்பால உள்ள நெருப்பு அணையறதுக்கு முன்னாடி அவன் கையில இருந்த ஒரு பர்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கொட்டுறான். அந்த நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த டப்பாவை கவுத்தி அதுல இருந்து காயினை எடுத்து இவங்கிட்ட ஆல்ரெடி இருந்த காயினை வச்சு பாக்குறா. பார்த்தா ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஆனா பேக் சைடு வேற மாதிரி இருக்குது. அதனால அந்த எருமை மாடு அங்க இருந்து போயிருது. ஃபைனலா இந்த கேமோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டெவில்ஸ் கேம்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு பித்தலாட்ட கேம். முடிஞ்சு.